மறுநாள் காலை சூரிய வெளிச்சம் ஜன்னல் வழியே அறைக்குள் விழுந்தபோது பிரியா மெல்ல கண் விழித்தாள். முதல் சில நொடிகள் அவளுக்கு எதுவுமே நினைவில்லை. ஆனால் தான் ராஜேஷை இறுக்கமாக கட்டியணைத்தபடி படுத்திருப்பதை உணர்ந்ததும் மின்னல் தாக்கியது போல திடுக்கிட்டு விலகி நின்றாள். உடல் நடுங்க நேற்றிரவு நடந்தவற்றை ஒவ்வொன்றாக நினைத்து பார்த்தாள். மதுவின் போதையில் ராஜேஷ் எல்லை மீறியதும் தானும் ஒரு கட்டத்தில் அவனது ஆறுதலில் கரைந்து போனதும் ஞாபகம் வர அவளுக்கு தன்மீதே அருவருப்பு ஏற்பட்டது. நல்ல வேளை, பெரிய தப்பு எதுவும் நடக்கல என்று தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டாள். ராஜேஷ் கண் விழித்ததும் பிரியா ஆவேசமாக சீறினாள். ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? எனக்கு குடிக்க கொடுத்து இப்படி ஒரு அசிங்கத்தை நடத்திட்டீங்களே, இனியும் இங்க இருக்காதீங்க, வெளியில போங்க என்று கத்தினாள். ராஜேஷ் அலட்டிக்கொள்ளாமல் எழுந்து உட்கார்ந்தான். பிரியா, இது ஒரு ஆக்சிடென்ட் செல்லம், இதுல தப்பு எதுவும் இல்ல. நானும் என் பொண்டாட்டிய பிரிஞ்சு வாடுறேன், நீயும் உன் புருஷன் இல்லாம தவிக்கிற. நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உடல் ரீதியா ஆறுதல் தேடிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இது மனுஷ இயல்புதானே என்று மிகச் சாதாரணமாக பேசி விஷத்தை விதைத்தான். வேண்டாம் மாமா, மேற்கொண்டு பேசாம வெளியில போங்க என்று அவள் உறுதியாக சொன்னதும் அவன் அமைதியாக வெளியேறினான். ராஜேஷ் போன பிறகு அந்த வீடு பிரியாவை முழுமையாக விழுங்கத் தொடங்கியது. இதுவரை நிழலாக கூடவே இருந்து அவள் கேட்டதையெல்லாம் வாங்கி தந்து ஒரு குழந்தையைப் போல அவளை தாங்கிய ராஜேஷ் இப்போது இல்லை. அந்த தனிமை அவளை பயமுறுத்தியது. சுந்தருக்கு போன் செய்ய நினைத்தாள். ஆனால் அவன் மீண்டும் கத்தினால் தாங்கும் சக்தி அவளுக்கு இல்லை. ராஜேஷிடம் பேசவும் மனமில்லை. அதே சமயம் அவன் இல்லாமல் அந்த வீட்டில் ஒரு நிமிடம் கூட இருக்கவும் பிடிக்கவில்லை. பசி எடுத்தால் கூட எடுத்து சாப்பிட தோன்றாத அளவிற்கு அவளது மனம் பலவீனமாகி கிடந்தது. ராஜேஷ் விதைத்த அந்த ஆறுதல் என்ற வார்த்தை அவளது ஆழ்மனதில் ஒரு நியாயமாக மெல்ல உருவெடுக்க தொடங்கியது. அந்த தனிமையின் மௌனம் அவளை மீண்டும் ராஜேஷின் பக்கமே தள்ள தயாராக இருந்தது. அன்று மதியம் பிரியா பழைய போனை எடுத்து நொண்டிக் கொண்டிருந்தாள். அதில் ராஜேஷ் சேவ் செய்து வைத்திருந்த சில புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை கவனித்தாள். ஒன்றை திறந்து பார்த்ததும் அவள் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அத்தனையும் அடல்ட் வீடியோக்கள், மிகவும் செக்ஸி, ஹாட், உணர்ச்சிகரமான காட்சிகள். ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க பார்க்க பிரியாவின் உடல் உணர்ச்சிகள் தூண்டப்பட்டன. அவளது மூச்சு வேகமெடுத்தது. உடல் சூடாகியது. தொடையை இறுக்கமாக அழுத்திக் கொண்டாள். உடனே சுந்தருக்கு போன் செய்ய முயன்றாள். ஆனால் அவன் வேலை நேரத்தில் இருந்ததால் போன் எடுக்கவில்லை. தன் தாகத்தை தானே அடக்க முயன்றாள். ஆனால் உடல் வலி தெரியாமல் உள்ளே எரியும் தீயை அணைக்க முடியவில்லை. அப்போது வீட்டு கதவு தட்டப்பட்டது. ராஜேஷ் வெளியே நின்றிருந்தான். கையில் அவளுக்கு பிடித்த மல்லிப்பூ. வெளியே போன, உனக்கு பிடிச்ச மல்லிப்பூ இருந்துச்சு, வாங்கிட்டு வந்த என்றான் புன்னகையுடன். பிரியா முதலில் வேண்டாம் மாமா, போங்க என்று சொன்னாள். ஆனால் ராஜேஷ் அவளது கையில் இருந்த போனை பார்த்துவிட்டான். அவளது முகத்தில் இருந்த சிவப்பையும் கண்களில் இருந்த ஈரத்தையும் கவனித்தான். உள்ளே வந்து கதவை சாத்தினான். மூடா இருக்கியாடி என்று மெல்லிய ஆழமான குரலில் கேட்டான். பிரியா கோபத்தை வரவழைத்துக் கொண்டு வெளியே போங்க என்று சொன்னாள். ஆனால் ராஜேஷ் ஒரு கணத்தில் அவள் மீது பாய்ந்தான். அவளை சுவரோடு சாய்த்து இரு கைகளாலும் அவளது கைகளை பிடித்து மேலே தூக்கினான். இருடி, சொல்றத கேளு, சொல்றத கேளு என்று அவன் குரல் கடுமையாகவும் ஆசையாகவும் ஒலித்தது. பிரியா திமிரினாள். வேண்டாம், விட்டுடுங்க என்றாள். ஆனால் அவன் அவளது உதடுகளை பார்த்தபடி, நீயும் உள்ளுக்குள்ள ஆசைப்படுற, நான் பார்த்துட்டேன். அந்த வீடியோக்களை பார்த்துட்டு உன் உடம்பு என்ன பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியும்டி என்றான். ஒரு கட்டத்தில் பிரியாவின் எதிர்ப்பு மெல்ல மெல்ல குறைந்தது. அவள் உடல் ஏற்கனவே உணர்ச்சிகளால் தூண்டப்பட்டிருந்தது. ராஜேஷின் சூடான மூச்சும் இறுக்கமான பிடியும் அவளது பலவீனத்தையும் தனிமையையும் பயன்படுத்திக் கொண்டது. இறுதியில் அவள் எதிர்ப்பு நின்றது. இருவரும் ஒன்றாக கலந்தார்கள். ராஜேஷ் அவளை மெல்ல படுக்கையை நோக்கி இழுத்துச் சென்றான். அவளது சேலையை மெதுவாக விலக்கினார். அவன் உதடுகள் மீண்டும் அவளது வயிற்றில், கழுத்தில், உதடுகளில் பதிந்தன. பிரியா கண்களை மூடியபடி ஒரு பக்கம் குற்ற உணர்வோடும் மறுபக்கம் தீராத தாகத்துடனும் அவனை ஏற்றுக்கொண்டாள். அன்று மதியம் அந்த அறையில் இருவரும் நீண்ட நேரம் ஒன்றாக இருந்தார்கள். பிரியா தன் பலவீனத்தை, தனிமையை, உணர்ச்சிகளை எல்லாம் ராஜேஷிடம் ஒப்படைத்தாள். வெளியே சூரிய ஒளி இன்னும் பிரகாசமாக விழுந்து கொண்டிருந்தது. ஆனால் உள்ளே அவர்களின் உலகம் வேறொரு வெப்பத்தில் எரிந்து கொண்டிருந்தது. அந்த மதிய நேரத்து சம்பவத்திற்கு பிறகு பிரியாவிடமிருந்த எல்லா தடைகளும் தகர்ந்து போயின. சுந்தர் கொடுத்த அந்த ஒழுகும் கூரையும் வறுமையும் அவளுக்கு நரகமாக தெரிந்த வேளையில் ராஜேஷ் கொடுத்த உடல் ரீதியான சுகமும் அவன் காட்டிய போலியான அக்கறையும் அவளுக்கு ஒரு சொர்க்கமாக தெரிந்தது.
நாட்கள் வாரங்களாகி 3 மாதங்கள் ஓடிவிட்டன. இப்போது அந்த சின்னஞ்சிறு வீட்டிற்குள் நடப்பது ஒரு ரகசிய கள்ளத்தனம் என்பதை தாண்டி அது ஒரு குடும்பமாகவே மாறிவிட்டது. சுந்தர் வெளிநாட்டிலிருந்து போன் செய்யும் நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரங்களிலும் அந்த வீட்டில் ராஜேஷின் ஆதிக்கம்தான். ஆரம்பத்தில் இருந்த அந்த பயம் இப்போது பிரியாவிடம் இல்லை. சுந்தர் என்ன சரியா பார்த்துக்கல, ஆனா ராஜேஷ் மாமா எனக்காக தன் வாழ்க்கையே தியாகம் செஞ்சிட்டு வராரு என்று தனக்கு தானே ஒரு நியாயத்தை சொல்லிக் கொண்டாள். ராஜேஷ் அவளுக்கு பிடித்தமான புடவைகள், கம்மல்கள் என சின்ன சின்னதாக வாங்கி வந்து அவளை மகிழ்ச்சியில் திளைக்க வைத்தான். அக்கம் பக்கத்தினர் எப்போதோ இவர்களை பற்றி பேசுவதை நிறுத்திவிட்டார்கள். அவங்க அப்படிதான் என்று ஊரே ஒதுக்கி வைத்து விட்டது. விமலா இன்னும் தன் தாய் வீட்டிலேயே இருக்க ராஜேஷுக்கு இதுவே முழு சுதந்திரமாக போனது. ஒரு நாள் மாலை ராஜேஷ் பிரியாவின் மடியில் தலை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தான். அப்போது சுந்தரிடமிருந்து வீடியோ கால் வந்தது. பிரியா பதறிப்போய் ராஜேஷை எழுப்பி பக்கத்து அறைக்கு செல்ல சொன்னாள். திரையில் சுந்தரின் முகம் தெரிந்தது. அவன் முகம் கருத்து போய் கண்கள் குழி விழுந்து எலும்பும் தோலுமாக தெரிந்தான். பிரியா, இங்க ரொம்ப கஷ்டமா இருக்குடி. ஆனா இன்னும் 2 மாசத்துல நிறைய பணம் சேர்த்துட்டு ஊருக்கு வந்துடுவேன். நாம ஒரு நல்ல வீடு பார்த்து போகலாம் என்று அவன் ஆசையோடு பேசினான். அவன் பேச பேச பிரியாவுக்கு ஒரு நிமிடம் நெஞ்சு அடைப்பது போல இருந்தது. தன் கணவன் அங்கே நமக்காக பட்டினி கிடந்து உழைக்கிறான், ஆனால் தான் இங்கே வேறொருவனுடன். ஆனால் சுந்தர் போனை வைத்த அடுத்த நிமிடம் ராஜேஷ் பின்னால் இருந்து வந்து அவளை கட்டி அணைத்துக் கொண்டான். அந்த அணைப்பில் சுந்தரின் முகம் அவளுக்கு மீண்டும் மறைந்து போனது. சுந்தர் வரதுக்குள்ள நாம ஒரு முடிவெடுக்கணும் பிரியா என்று ராஜேஷ் அவள் காதோரம் கிசுகிசுக்க பிரியாவின் இதயம் வேகமாக துடித்தது. அடுத்த வாரம் பிரியாவுக்கு தாமதமாகவே புரிந்தது. அவள் கர்ப்பமாக இருந்தாள். முதலில் அதிர்ச்சியாக இருந்தாலும் ராஜேஷ் அவளை இறுக்கமாக அணைத்து, இது நம்ம குழந்தைடி, நம்ம இருவருக்கும் இடையிலான குழந்தை என்று சொன்னபோது அவளது மனம் மெல்ல மெல்ல ஏற்றுக்கொண்டது. ஒரு இரவு இருவரும் படுக்கையில் படுத்திருந்தபோது ராஜேஷ் மெல்லிய குரலில் சொன்னான், பிரியா, எனக்கு இனி விமலா வேண்டாம், நீதாண்டி வேணும். நீ என் பொண்டாட்டியா வரணும். நாம 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலாம் என்றான். பிரியா ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தாள். பிறகு மெல்ல தலையை ஆட்டினாள். சுந்தரோட இருந்தா என்னால சந்தோஷமா இருக்க முடியாது மாமா. உங்க கூட இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம். உங்களோட, இந்த குழந்தையோட நான் சந்தோஷமா வாழலாம் என்றாள். ராஜேஷின் முகம் மலர்ந்தது. அவன் அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். ஆமாடி, நாம 2 பேரும் நம்ம குழந்தையோட சந்தோஷமா வாழலாம். நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன். இனி எல்லாம் நம்முடையது என்றான். பிரியா சந்தோஷமாக சிரித்தாள். சரி மாமா, நான் சம்மதிக்கிறேன் என்றாள். அடுத்த 2 நாட்களில் இருவரும் ஒரு சிறிய கோவிலுக்கு சென்று எளிய முறையில் திருமணம் செய்து கொண்டார்கள். ராஜேஷ் பிரியாவின் நெற்றியில் சிந்தூரம் வைத்தபோது அவள் கண்களில் கண்ணீர் துளிர்ந்தது. ஆனால் அது சந்தோஷ கண்ணீர். கோவிலில் இருந்து திரும்பியதும் ராஜேஷ் அவளை இறுக்கமாக அணைத்து காதோரம் முணுமுணுத்தான். அடியே பொண்டாட்டி, இனிமேல் நீ என் கள்ள பொண்டாட்டி இல்லடி, என் சொந்த பொண்டாட்டி. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாட போறோம் என்றான். பிரியா வெட்கத்துடன் தலையை குனிந்தாள். ஆனால் அவள் உதடுகளில் ஒரு சின்ன புன்னகை இருந்தது. சரிடா என்று மெல்லிய குரலில் சொன்னாள். இருவரும் வீட்டுக்கு திரும்பியதும் தங்களுக்காகவே ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு செய்தார்கள். அறையை மெல்லிய வெளிச்சத்தில் வைத்திருந்தார்கள். படுக்கையில் புதிய பூக்கள் தெளிக்கப்பட்டிருந்தன. ராஜேஷ் பிரியாவுக்கு ஒரு அழகான சிவப்பு சேலை வாங்கி வந்தான். அவள் அதை அணிந்து வந்தபோது அவன் கண்கள் அவளை ரசித்தபடி நின்றன. என் செல்ல பொண்டாட்டி, ரொம்ப அழகா இருக்கடி என்று சொல்லியபடி அவன் நெருங்கினான். பிரியா வெட்கத்துடன் அவன் மார்பில் சாய்ந்தாள். டா, நான் கொஞ்சம் பயமா இருக்கு என்றாள். ராஜேஷ் அவளது கன்னத்தை தடவியபடி, பயப்படாதடி, இனி நீ என் மனைவி. உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன். இன்னைக்கு முழுக்க உன்னை என் மனைவியா அனுபவிக்க போறேன் என்றான். அவன் மெல்ல அவளது சேலையின் முன்தனையை விளக்கினான். அவன் உதடுகள் அவளது நெற்றியில், கண்களில், உதடுகளில் மென்மையாக பதிந்தன. பிறகு அவன் முத்தங்கள் கழுத்துக்கு இறங்கின. பிரியா மூச்சு வேகம் எடுத்தாள். ராஜேஷ் அவளை மெல்ல படுக்கையில் படுக்க வைத்து அவளது சேலையை முழுவதும் விளக்கி அவளது மென்மையான உடலை ரசித்தபடி, இனி இது என்னுடையது மட்டும் தாண்டி என்று முணுமுணுத்தான். பிரியா அவன் தலையை தடவியபடி, டா, மெதுவா என்று முணுங்கினாள். அன்று இரவு முழுக்க இருவரும் ஒருவரை ஒருவர் முழுமையாக அனுபவித்தார்கள். ராஜேஷ் அவளை மனைவியாக, பொண்டாட்டியாக, தன் செல்லமாக நேசித்தான். பிரியாவும் தன் புதிய வாழ்க்கையை, புதிய உறவை, புதிய சந்தோஷத்தை ஏற்றுக்கொண்டாள். முதல் இரவு முடியும் வரை அறையில் அவர்களின் முணுங்கல்கள், சிரிப்புகள், முத்தங்களின் சத்தங்கள் மட்டுமே எதிரொலித்துக் கொண்டிருந்தன. என் செல்ல பொண்டாட்டி, என் செல்ல புருஷா. இரவு நீண்டு கொண்டே போனது.
அந்த காலை பொழுது பிரியாவிற்கு ஒரு கனவு போலத்தான் தொடங்கியது. ராஜேஷுடன் ரகசிய திருமணம் முடிந்து வயிற்றில் ஒரு உயிர் வளர எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்ந்து கொண்டிருந்த அவளுக்கு வாசல் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. கதவை திறந்த பிரியா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். முன்னே சுந்தர். ஆனால் பழைய சுந்தர் இல்லை. கண்கள் சிவந்து உடம்பெல்லாம் நடுக்கத்துடன் நின்றிருந்தான். ஊருக்கு வந்தவுடனே அக்கம்பக்கத்தினர் எல்லாவற்றையும் அவன் காதில் கொட்டி தீர்த்திருந்தார்கள். சுந்தரின் பார்வை அவள் கழுத்தில் மின்னிய அந்த புது தங்கத்தாளியில் நிலைத்து நின்றது. பிரியா, நான் கட்டின அந்த மஞ்சள் கயிறு எங்க என்று கொதிக்கிற குரலில் கேட்டான். பிரியா இப்போது பழைய பயந்த பெண்ணில்லை. ராஜேஷ் கொடுத்த தைரியத்தில், அது வெறும் மஞ்சள் கயிறு, எப்பவோ தூக்கி போட்டுட்ட, இப்போ தங்கத்துல தாலி போட்டிருக்கேன் என்று திமிராக பதில் சொன்னாள். சுந்தரின் பொறுமை எல்லை மீறியது. ஓங்கி ஒரு அறை விட்டான். அந்த சத்தத்தில் தெருவே கூடியது. உள்ளே இருந்த ராஜேஷ் பதறியடித்து ஓடி வந்தான். அவனை பார்த்ததும் சுந்தருக்கு வெறியேறியது. ஏன் பொண்டாட்டி கழுத்துல நீ தாலி கற்றியாடா என்று கத்திக்கொண்டே ராஜேஷை போட்டு மிதித்தான். ஒரு பெரிய கைகலப்பாகி இறுதியில் போலீஸ் வாகனம் வந்து நின்றது. போலீஸ் ஸ்டேஷனில் சுந்தர் தன் தரப்பு நியாயத்தை சொல்ல முயன்றான். ஆனால் பிரியா அங்கே காட்டிய தைரியம் சுந்தரின் இதயத்தை ரணமாக்கியது. சார், என் புருஷன் ராஜேஷ் தான். எனக்கு இந்த சுந்தர் கூட வாழ இஷ்டமில்லை. என்னை ஒரு பிச்சைக்காரி மாதிரி நடத்தினான். குடிச்சிட்டு வந்து எப்பவும் பிரச்சனை பண்ணுவான். இவன் கூட வாழ முடியாது. எனக்கு என் ராஜேஷ் மாமாதான் வேண்டும் என்று போலீசிடம் உறுதியாக சொன்னாள். சுந்தர் அப்படியே உடைந்து போய் தரையில் அமர்ந்தான். உனக்காகத்தானடி வெளிநாட்டுக்கு போய் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஒருவேளை சோறு சாப்பிட்டு பணம் அனுப்பினானே, நீ என்னடான்னா எவனோ ஒருத்தன் கூட கல்யாணம் பண்ணிட்டு நிக்கிற என்று அழுது கொண்டே கேட்டான். ராஜேஷ் அசால்ட்டாக, புருஷனாயிருந்தா பொண்டாட்டியே கவனிச்சுக்கணும், நீ கவனிக்கல, அதான் நான் கவனிச்சுக்கிட்டேன் என்று சொல்ல இன்ஸ்பெக்டருக்கு கோபம் தலைக்கேறியது. புருஷனாயிருந்தா சொந்த பொண்டாட்டியை கவனிக்கணும்டா, அடுத்தவன் பொண்டாட்டியே இல்ல என்று சொல்லி ராஜேஷை போட்டு வெளுத்தனர். பிரியா கதறினாள். சார், அவரை விட்டுடுங்க சார், நான் கர்ப்பமா இருக்கேன், எங்களை வாழ விடுங்க என்று கெஞ்சினாள். சுந்தர் தன் கையில் இருந்த பணத்தை, தன் உழைப்பை, தன் காதலை நினைத்து பார்த்தான். எல்லாம் ஒரு நொடியில் சாம்பலாகி போனது. தான் நேசித்த பெண் தன் எதிரிக்காக கண்ணீர் விடுவதை பார்த்தபோது அவனுக்கு வாழ்க்கையே வெறுத்து போனது. போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுந்தரை தனியாக அழைத்தார். தம்பி, அந்த பொண்ணு தெளிவா சொல்லுது, அவனுக்கு பிறந்த குழந்தையை தான் சுமந்துட்டு இருக்கேன்னு சொல்லுது. இப்போ இவளை நீ கட்டாயப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போனாலும் அவ உன் கூட வாழ மாட்டா. விஷத்தை குடிச்சிட்டு உன்னை பழி வாங்குவா. உன் வாழ்க்கையை வீணாக்காத, அவளை அவ போற வழியிலேயே விட்டுடு என்று அறிவுரை சொன்னார். சுந்தர் ஒரு நிமிடம் கண்மூடி யோசித்தான். ஊரை விட்டு ஓடி வரும்போது இனிமே யாராலையும் நம்மள பிரிக்க முடியாது என்று பிரியா சொன்ன அதே வார்த்தைகள் அவன் காதுகளில் ஒலித்தன. சுந்தர் இப்போது பழைய சுந்தர் இல்லை. அவன் கண்கள் ஈரத்தை மறந்து கல்லாகிவிட்டன. ஸ்டேஷனில் வைத்து பிரியா பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்குள் ஒரு வைராகியத்தை விதைத்தது. நீயும் இவனும் நிம்மதியா வாழ்ந்துடுவீங்களா? நான் வெளிநாட்டுல கஷ்டப்பட்டு உனக்கு அனுப்பின ஒவ்வொரு ரூபாயும் என் ரத்தம். அந்த பணத்தை எனக்கு செட்டில் பண்ணு, இல்லன்னா நான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன். உங்க கல்யாணம் சட்டப்படி செல்லாது என்று சுந்தர் கர்ஜித்தான். சுந்தர் சும்மா இருக்கவில்லை. ராஜேஷின் மனைவி விமலாவை சந்தித்து பேசினான். இருவரும் இணைந்து சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். பிரியா நீதிமன்ற வளாகத்தில் வைத்து சுந்தரை சாபமிட்டாள். அன்னைக்கு லவ்னு சொல்லி என் வாழ்க்கையை கெடுத்த, இப்போ பழி வாங்குறேன்னு சொல்லி என் வாழ்க்கையை சிதைக்கிறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா என்று கத்தினாள். ஆனால் சுந்தர் அமைதியாக தன் வழக்கறிஞருடன் நீதிமன்ற அறைக்குள் நுழைந்தான். வழக்கை விசாரித்த நீதிபதி இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு இந்திய சட்டப்பிரிவுகளின்படி அதிரடியான தீர்ப்பை வாசித்தார். நீதியின் மீது அதீத நம்பிக்கை வைத்திருந்த சுந்தருக்கு நீதிபதி வாசித்த தீர்ப்பு ஒரு பேரிடியாக இறங்கியது. இந்த வழக்கை பொறுத்தவரை மனுதாரர் சுந்தரின் மனைவி பிரியா ராஜேஷ் என்பவருடன் உறவில் இருந்தது நிரூபிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் 2018ஆம் ஆண்டு தீர்ப்பின்படி செக்ஷன் 497 ரத்து என்பது திருமணத்திற்கு புறம்பான உறவு என்பது இனி தண்டனைக்குரிய குற்றமல்ல. இது ஒருவரின் தனிப்பட்ட உரிமை சார்ந்த விஷயம். மேலும் ராஜேஷ் பிரியாவிற்கு தாலி கட்டியது ஒரு சடங்காகவே பார்க்கப்படுகிறது. சுந்தருடன் விவாகரத்து பெறாமல் செய்து கொண்ட இந்த திருமணம் சட்டப்படி செல்லாது என்றாலும் இதற்காக அவர்களை சிறையில் அடைக்க முடியாது.
சுந்தர் அனுப்பிய பணத்தை அவர்கள் செலவு செய்ததற்கு போதிய ஆதாரங்கள் இல்லாததால் அதை திரும்ப பெற சட்டத்தில் இடமில்லை. சுந்தருக்கு வேண்டுமானால் விவாகரத்து வழங்கப்படுகிறது. விமலாவுக்கும் ராஜேஷிடமிருந்து விவாகரத்து வழங்கப்படுகிறது. அவர்கள் சுதந்திரமாக செல்லலாம். நீதிமன்றத்தை விட்டு வெளியே வரும்போது பிரியாவின் முகத்தில் ஒரு ஏளன சிரிப்பு இருந்தது. சுந்தரும் விமலாவும் அனாதையாக நின்றார்கள். பார்த்தியா சுந்தர், நீ எவ்வளவு போராடின, ஆனா சட்டம் என் பக்கம்தான் இருக்கு. நாங்க இப்போ சுதந்திரமா வாழ போறோம் என்று பிரியா சொல்லிவிட்டு ராஜேஷின் கையை பிடித்துக்கொண்டு சென்றாள். சுந்தர் வானத்தை பார்த்து பெருமூச்சு விட்டான். சட்டம் தப்பு செஞ்சவங்கள விட்டுடுச்சு விமலா, ஆனா வாழ்க்கை அவங்கள விடாது என்று மட்டும் சொன்னான். 6 மாதங்கள் கடந்திருந்தது. பிரியாவின் வாழ்க்கையில் இப்போது ராஜேஷ் மட்டும்தான் இருந்தான். ஆனால் அவள் எதிர்பார்த்த அந்த மகாராணி வாழ்க்கை அங்கே இல்லை. இதுவரை ராஜேஷ் அவளுக்காக செலவு செய்த அத்தனை பணமும் உண்மையில் சுந்தர் வெளிநாட்டிலிருந்து ரத்தம் சிந்தி உழைத்து பிரியாவிற்கு அனுப்பிய பணம். அந்த பணம் இப்போது தீர்ந்துவிட்டது. கையில் காசில்லாத நிலையில் ராஜேஷ் மீண்டும் ஒரு சாதாரண வேலைக்குச் செல்ல வேண்டியதாயிற்று. விடியற்காரையிலேயே வேலைக்குச் செல்லும் அவன் நள்ளிரவில்தான் வீடு திரும்புகிறான். சுந்தர் கொடுத்த அதே தனிமை, அதே வறுமை இப்போது மீண்டும் பிரியாவை சூழ்ந்தது. வயிற்றில் வளரும் குழந்தையைச் சுமந்து கொண்டு அந்த சின்ன அறையில் அவள் மீண்டும் ஒரு கைதியைப் போல உணர்ந்தாள். ஆனால் இப்போதைய தனிமையில் ஒரு கொடூரமான விஷம் கலந்திருந்தது. சந்தேகம். பிரியா யாரிடமாவது சாதாரணமாக பேசினால் கூட ராஜேஷ் பொங்கி எழுகிறான். அன்னைக்கு சுந்தருக்கு தெரியாம என்கிட்ட பழகின மாதிரி இப்போ எனக்கு தெரியாம வேற எவன்கிட்டையாவது பழகுவியோ என்று அவன் கேட்கும் ஒவ்வொரு கேள்வியும் பிரியாவின் இதயத்தை ஈட்டியால் குத்துகிறது. அதேபோல் ராஜேஷ் அலுவலகத்தில் இருக்கும் பெண்ணிற்கோ அல்லது பக்கத்து வீட்டு பெண்ணிற்கோ ஒரு சிறு உதவி செய்தால் கூட பிரியாவிற்கு பைத்தியம் பிடிக்கிறது. எனக்கும் இப்படித்தானே உதவி செய்யறேன்னு சொல்லி பழகினான், இப்போ அவளை இப்படித்தான் வளைத்து போடுறானோ என்று அவளது உறக்கம் கலைகிறது. அறநெறிக்கு மாறாக தொடங்கிய அவர்களின் வாழ்க்கை இப்போது ஒருவரை ஒருவர் நம்ப முடியாத நரகமாக மாறியிருந்தது. சுந்தருடன் இருந்தபோது வறுமை இருந்தது, ஆனால் மானம் இருந்தது, மரியாதை இருந்தது, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் இன்று ஒரு நிமிடம் கூட நிம்மதியாக கண்ணயர முடியாத பயம் மட்டுமே மிஞ்சியிருக்கிறது. பிரியா ஜன்னல் வழியாக பெய்யும் மழையை பார்த்தாள். பழைய நினைவுகள் அவளை அரிக்கின்றன. ஒழுக்கத்தை துளைத்துவிட்டு வாழும் இந்த வாழ்க்கை வெறும் கானல் நீர் என்பதை அவள் இப்போது உணரத் தொடங்கினாள். ஆனால் காலம் கடந்துவிட்டது. வாழ்க்கையில் பணத்தை இழக்கலாம், ஆனால் நம்பிக்கையையும் ஒழுக்கத்தையும் இழந்துவிட்டால் பிணமாகத்தான் வாழ முடியும். முற்றும்.